ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் கல்யாண வீட்டிலலாம் செய்யக்கூடிய ஒரு பருப்பு ரசம் தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இந்த பருப்பு ரசம் செய்யறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்து புளியை நல்லா ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துவரம்பருப்பை ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ துவரம்பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி கூட 3 பூண்டு பல், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசிலுக்கு அப்புறம் பருப்பு, தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ உங்ககிட்ட மத்து இருந்ததுனாக்கா மத்தை வச்சு இதே போல் கடைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதே போல் ஒரு கரண்டியை வச்சு பருப்பு, தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா மசிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ரசத்துக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கறிவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணுறது செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1 டம்ளர் தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு ரசத்தை கொதிக்க விடலாம். பாருங்கள், ரசத்தில் அழகாக கொதித்து நுர வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை நிறுத்திடலாம். ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாலும் ரசம் டேஸ்ட்டு மாறிடும். இதே போல் நுர போல் வரும்பொழுது நம்ம ரசத்தை நிறுத்திடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்துடணும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரசம், அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கமகமன்னு நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரச ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரசத்து கூட ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை ஒரு சிக்கன் தொக்கோ நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரச ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.